ஹாய், நாங்கள் வந்து இன்றைக்கி ஓரியோ பிஸ்கெட் வச்சு கேக் செய்வோம். யார் யார் செய்கிறோம் அப்படின்னா நான், இந்த பையன், இவங்க இவங்க இவங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓரியோ பிஸ்கெட்டை வந்து அண்ட் பிஸ்கெட் வந்து எடுத்துட்டோம். வந்து இத்தனை பிஸ்கெட் அவங்க வந்து வாங்கி 5 பிஸ்கெட்ஸ் வந்து இதை போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். நாங்கள் வந்து சார்ஜ் பிடிக்கிட்டு தான் வந்து பிஸ்கெட் மட்டும்தான் நம்ம போடணும். க்ரீம் வந்து போடக்கூடாது, க்ரீம் வந்து போடவே கூடாது. பிஸ்கெட் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடணும் பவுடர் மாதிரி. இது அரைக்கலாம், சீக்கிரம் அரைக்கலாம். தப்பா நினைச்சுக்காங்க. அக்கா போடுங்க. நீங்க அக்கா போடுறாங்க. சம்பவம் இதுக்கப்புறம் அறியாதுரா. கொஞ்சம் ஓரளவுக்கு அறியாது. ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேணாம், எவ்வளவு வேணாம். கரெக்ட் தான். ஓகே, போதும் போதும். ரொம்ப சுகர் ஆட் பண்ணலாம். நான் பிடிச்சிக்கிறேன். பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஏத்தி காட்டுறாங்க. ஸ்லைஸ் ஆயிடுச்சுல. நம்ம ஸ்லைஸா அரைச்சிக்கணும். ரொம்ப ஸ்லைஸா கையோட ரொம்ப ஸ்லைஸா எடுத்துக்கணும். அப்பதான் கேக்கும் நம்ம எவ்வளவு ஸ்லைஸ் எடுத்துக்கணுமோ அப்பதான் கேக் வீடியோல பாவம் குழந்தை நம்ம எவ்வளவு ஸ்லைஸா எடுத்துக்கணுமோ அவ்வளவு சூப்பரா கேக் வரும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா சுகர் வந்து அப்படியே அரைக்காமலே போட்டோம். சுகரையும் நீங்க அரைச்சி சுகர் பவுடரா போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லதா இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு எங்களுக்கு. ஏன் நல்லா இப்படி பண்ணி கட்டி கட்டியா இரு நான் பண்றேன். இன்னும் அரையணும். டீம் அப்படியே வாங்க வெளில வாங்க. நான் இருக்கு எடுத்துறோம். பாருங்க, நல்லா பாருங்க. பால் எடுத்துருக்கோம். காய்ச்சல பால் கூட எடுத்துக்கலாம், காய்ச்சாத பால் கூட எடுத்துக்கலாம். நாங்க வந்து காய்ச்சாத பால் எடுத்துக்கிறோம். ஊத்துடா. கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. ரொம்ப கம்மியா, ரொம்ப கொஞ்சமா ஊத்தி கன்சிஸ்டன்சி அப்படினா இது கட்டி ஆயிடும். ஆமா, கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அப்படியே பண்ணிடு. போதும். ஸ்டாப்னா இங்க ஊத்துறோம். அந்த பவுடர் அதிகமா இச்சுனா பானே சக்சஸ் ஆகாது. அதிகமா இருந்தா பயப்படாதீங்க. பாத்துக்கோங்க. யாரு எங்க அக்கா. இத வேணா நம்ம மேல சரி விட்டு டெக்கரேஷனுக்கு வச்சிரலாமா? ரெண்டுமே வீணா வந்து பார்க்கவே டெம்ப்டிங்கா இருக்கு. அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்படியே அழகா ஃப்ளஃபியா இருக்கு பாருங்களேன். அப்படியே வாயில வச்சா அமிர்தம் மாதிரி போகும். ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி உள்ள லேயர் லேயரா காட்டு. கேக்குள்ள நட்ஸ்லாம் போடுங்க. டைமண்ட் தான் நடுவுல போடுங்க. நட்ஸ் போடுங்க. நட்ஸ் எடுத்துங்க. இது நல்லா கலக்காது. அந்த பபிள்ஸ் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. பொறுமையா கலக்கு. இந்த மாதிரி போடும்போது பபிள்ஸ் வரும். பாத்து கண்ணா தானே நான் பண்றேன். இது போட்டா மென்னு சாப்பிட நல்லா இருக்கும். இங்க வச்சு கலக்குறாங்க. பாருங்க, பட்டர் வந்து இப்போ நம்ம அது பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட் மேக் பண்ணணும். பட்டர் போடுறோம். பாருங்க, காட்டு பட்டர் போடுறோம். பட்டர் லைட்டாக மெல்ட் பண்ணிட்டு எதுவுமே வேலை இல்லை, பேக் மட்டும் தான் பண்ண சொல்கிறோம். எதுவும் வேலை இல்லை, பேக் மட்டும் தான் பண்ணணும். ஒழுங்காக பேக் ஆகலன்னா ஒரு 60 ரூபா போடு. ஃபர்ஸ்ட் போட்டு அது மேலே நடிச்சு போடுவேன். தெரியும். கொஞ்சம் போட்டு இதை நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சுற்றிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு போடணும். கொஞ்சோண்டு ஃபர்ஸ்ட் போடணும். போதும். வந்துருவோம் வெளியே. பட்டர் அதிகமாக பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி. நான் உள்ள போறேன். எங்களுக்கு பாதாம் தான் பிடிக்கும். அதை போட்டுட்டு நீங்க சோரா நம்ம போட்டுட்டு டைரி மில்க் போட்டுக்கலாம். ஒண்ணா போடணும். ஒன்று போட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஒரே ஒரு இல்ல கொஞ்சம் கொஞ்சமா போடுங்கடா. எல்லா இடத்துக்கும் வரா மாதிரி. ஒரே இடத்துல போடாதடா. அக்கா திவ்யாக்கா பாருங்க.
நாங்கள் பண்ண கேக் ஜான் கொஞ்சம் வைக்கணும். சூப்பராக இருக்குது. இப்போ அந்த க்ரீம் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம்ல, இப்போ அது மேலே தர போகிறோம். பாருங்க நல்லா தான் இருக்குது. நாங்கள் ஆமாம் போடுங்க போடுங்க சுற்றி அதுவா பூஸ்ட் அண்டு ஓரியோ க்ரீம் பூஸ்ட் எல்லாமே போட்டு க்ரீம் கலந்த கலவை இல்லை நான் இப்போ கேட்க மாட்டேன், அடக்க உடக்கமாக இருக்கேன். கொஞ்சம் பேரமாக தான் கொண்டாட எடுத்து இந்த வர லைஃப்பில் பண்ணுக்கா இல்லை இந்த தேய் பரவாயில்லை அப்படின்ட்டாங்க. ஐயோ யார் வந்து என்னடா பொறுக்கி காசு மட்டும் பொறுக்கி ஏடா வீடியோ எடுக்கறாயா வீடியோ ஊதினா கம்மிதாயா வீடியோ எடுக்கறாரு அக்கா வீடியோ மறவாதீங்க அதான் கரெக்டாக இருக்கு. இப்படி வச்சுக்கோ. அது ஓகே. இப்போ நமக்கு மெல்ட் ஆகுதுல்ல, கொஞ்சம் ஏசி தான் இருக்கு, நல்லா இருக்கும். மெல்ட் ஆகிட்டே இருந்தாலும் நான் இப்படி பூசுறேன். ஆமாம் கைஸ் எல்லாரே பண்ண இந்த பக்கம் அந்த நம்ம கேக் மேக்கர் இந்த அக்கா தான் நமக்கு வந்து கேக்கல வேலை செஞ்சுருக்காங்க. கிரீம் நாங்கள் பூசுறோம் டேஸ்ட்டுக்காக. கொஞ்சம் கவர் பண்ணி வைக்கிறேன். அது அப்படியே நல்லா தான் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் யம்மியாக இருக்கும் அப்படின்னு இதை போட்டு முதல்ல வாய வைக்க முடியாது. இந்த பக்கம் பண்ணு. ஏன்னா இந்த சாப்பிட்டு சில அப்படியே ஊதுவோம் அப்படியே கழுவி வச்சு கையோட. இது ஊற வைடா. நான் வந்து கழுவி வைக்கிறேன். இது ஊற வை அப்படியே. எங்க மெல்ட் பண்ண சாக்லேட் எனக்கு தான் பண்ணு இன்னும் நல்லா மெல்ட் பண்ணா. மெல்ட் பண்ண சாக்லேட் எடுத்து வாங்க. வாட்டர் நிச்சயம் ஆயிக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் சிப்ஸ் எத்தனை மாசம் ப்ரோ சாப்பிட்ட சார் அறுவடை செஞ்சு என்னத்த ஒன்று இறக்கி மெல்ட் பண்ண சாக்லேட் எடுத்து வா. இன்னும் மெல்ட் ஆகல. இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகி இப்படி ஒழுவிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் டப்புன்னு சீக்கிரம். ஏன் ஃப்ரிட்ஜ் நடி பண்றீங்க எவ்வளவு நாள் உள்ள கூல் ஆகணும்ல, வெயிட் பண்ணு. சூடாவா கேக் சாப்பிடுவாங்க. இன்னும் க்ரீம் ஆகல கையில அப்படியே க்ரீம் மாதிரி அப்படியே ஊத்தணும் அப்படியே. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறியா அது பால் ஆட் பண்ணணும். நம்ம எடுத்து வச்ச பால் எங்க? அது டீ போட்டு குடிச்சிட்டாங்க. இருக்கு வேற பாரு வேணாம் இருக்கு ஓபன்யா ஓபன்ல இருக்கு காய் எடுத்து வெட்டு. சரி எத்தனை வா முடிவு பண்ணிட்டீங்க. க்ரீம் கரைச்சி அப்படியே ஊத்தணும். நல்லா இருக்கும் எதை கொண்டாலும் நீங்க குத்த சாக்லேட் தாங்க இது. ஆளுக்கு ஒரு பீஸ் தான் கொஞ்சமா ஊற்று. இப்போ நிறைய ஊற்றுனா ஒன்று நான் பாரு. வெயிட் பண்ணு பொறுமையாக. गाइस இப்போ நம்ம சாக்லேட்டை வந்து சாக்லேட்ல பால் ஊத்துறோம். ஏடா ஒரு சிலது இப்படி அப்படி இப்படி இப்படி போடுவாங்க பாருங்க गाइस. வாட் இஸ் இது? என்ன பண்றாங்க? என்னாச்சு? என்னடா கட்டி ஆகுது? என்னது இது? Trust the process. மெல்ட் ஆகும் வா. இன்னும் கொஞ்சம் ஊத்து பாரு. போதும். கேஸ்ல வெடி கூடியே அப்படியே மேல தூங்குறீங்களா? गाइस இப்போ வந்து அதை மெல்ட் பண்ண முடியல, அதனால இப்போ வந்து கேஸ்ல வைக்க போறோம். கேஸ் அடுப்புல அக்கா அப்புறம் மேலே வைப்பா. ஆனால் அவள் பைத்தியம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணி வச்சாதான் சீக்கிரமாக வச்சாலும். ஆமாம் எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் பெரிய வேலையாக வைக்கலாம். எல்லாரையும் நம்ம வந்து மதியானம் சாப்பாடு சாப்பிடும்போது கூட சைடிஷாக வைக்கலாம்னு நினைக்கிறேன். கேட்க நல்லா பேசலாம் என் தம்பி. பாருங்க இதில் வந்து கிண்ணத்தில் நம்ம செய்கிறோன்னு அப்போ தான் வந்து இது குணத்தீயம் சரி அந்த எத்தனை மாதிரி இல்லை அப்படியே கட்டியாக இருப்போது. கேட்க காணும் யாரும் தெரியிட்டாங்க பாருங்க. மெடல் மெடல் மெடல்
நம்ம கேக்கையே ஒரு மாடி அங்கே இருக்கும். கொஞ்ச நேரம் விட்டே வைக்க போடும். Happy birthday. யானுக்கு பர்த்டே நம்மளால கேக் கட் Happy birthday. டேய் ஒரிஜினல் கேக் மாதிரி இருக்கா? இருக்கு. நான் சாப்பிட அழகு. ஓதம். ரொம்ப நேரமா சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கு guys.